NSAID பார்க்க போகிறோம். NSAID அப்படின்னா நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் ஆஃப் மெடிகேஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பெயின், ஃபீவர் அண்ட் இன்ஃப்ளமேஷனுக்கு யூஸ் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா சைக்ளோஆக்சிஜனேஸ் அப்படின்ற என்சைம் ப்ரோஸ்டோகிளாண்டினை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சைக்ளோஆக்சிஜனேஸ் காக்ஸ் அப்படின்ற என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறது மூலயமா இந்த பெயின், ஃபீவர், இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதனோட காமன் யூசஸ் தான் பார்க்க போகிறோம். காமனாக இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா அனல்ஜெசிக் அப்படின்னா பெயின் ரிலீஃப், வலியை குறைக்கக்கூடிய ட்ரக். ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னா ரெடியூசிங் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக்கத்தை குறைக்கக்கூடிய ட்ரக் தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக். ஆன்டிபைரட்டிக் அப்படின்னா ஃபீவரை கம்மி பண்ணக்கூடிய ஒரு ட்ரக். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா ஜாயின்ஸில் வரக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன். மசில் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ்க்குமே யூஸ் ஆகுது. ஹெட்டேக்குமே மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் மெயினாக தெரிய ட்ரக்கு நிம்சுலைட். காமன் சைடு எஃபெக்ட்ஸ், இதில் மெயினாக என்னென்ன காமன் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அல்சர் ப்ரொடியூஸ் பண்ணும், கிட்னி, கேர்டியோவாஸ்குலர் ரிஸ்க்கு, ப்ளீடிங், இது எல்லாமே இதனோட காமன் சைடு எஃபெக்ட்ஸ். கிட்னிலையுமே இது சைடு எஃபெக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது COX-1 COX-2 அப்படின்ற என்சைம் இருக்குது. சைக்ளோஆக்சிஜனேஸ் என்சைம் சொன்னோம் இல்லையா, அது COX-1 COX-2 பிரிப்பாங்க. COX-1 என்ன பண்ணும் அப்படின்னா கேஸ்ட்ரோமியூக்கஸை ப்ரொடெக்ஷன் பண்ணும், ரீனல் பர்ஃபியூஷன், இன்க்ரீஸ் பிளேட்லெட். COX-2 பெயின், ஃபீவர், இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். டிக்ரீஸ் பிளேட்லெட், இந்த பிளேட்லெட்டோட ஃபங்க்ஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இன்க்ரீஸ் பண்ணும், இங்கே டிக்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதனோட கிளாசிஃபிகேஷன் 3 டைப்ஸாக இருக்குது. நான் செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டர். நான் செலக்டிவ் அப்படின்னா COX-1 COX-2 இது ரெண்டையுமே இன்ஹிபிட் பண்ணும். சாலிசிலேட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின் சொல்லுவாங்க. ஆஸ்பிரின் நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருக்கோம், ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கெலாம் கொடுப்பாங்க. அதனோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லும்போது சொல்கிறேன். பேரா அமினோஃபீனால் டெரிவேட்டிவ் பேராசிட்டமால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ட்ரக் தான். இது என்ன டெரிவேட்டிவில் வரும்னா பேரா அமினோஃபீனால். நெக்ஸ்ட்டு ப்ரோபியோனிக் ஆசிட் டெரிவேட்டிவ் இபுப்ரோஃபேன், கீட்டோப்ரோஃபேன். இதில் பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான். இது எல்லாமே அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ். இதில் கீட்டோரோலாக், இண்டோமெத்தாசின் இதெல்லாம் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவில் வரக்கூடிய ட்ரக்ஸ். நெக்ஸ்ட்டு ஆக்சிகம் அப்படின்னா பைராக்சிகம், மெலாக்சிகம் இதெல்லாம் இதில் வரக்கூடிய ட்ரக். இது எல்லாமே நான் செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டார்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரிஃபரன்ஷியல் COX-2 இன்ஹிபிட்டர். அதாவது COX-2 அப்படின்ற என்சைமுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கும். COX-1 விட COX-2 தான் அதிகமாக இன்ஹிபிட் பண்ணும். டைக்ளோஃபினக், அசிக்ளோஃபினக், நிம்சுலைட் தான் இதுக்கு மெயின் ட்ரக்ஸ். செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டர் அப்படின்னா COX-2 என்சைமை மட்டும் இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக். செலிகாக்சிப், பேரிகாக்சிப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இப்போ நான் முன்னே சொன்னேன் இல்லையா, அராக்கிடோனிக் ஆசிட்லேருந்து ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது COX-1 COX-2ன்ற என்சைம். COX அப்படின்னா சைக்ளோஆக்சிஜனேஸ் என்சைம். COX-1 COX-2 இது ரெண்டுமே ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ COX-1 ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்ன ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் மியூக்கோசாலாம் சொன்னேன் இல்லையா. COX-2 என்ன பண்ணும் பெயின், இன்ஃப்ளமேஷன், ஃபீவர் இது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த COX-1 COX-2 இது ரெண்டையுமே இன்ஹிபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதனோட ஒர்க்கை இது செய்யாது. அப்போ இங்கே கேஸ்ட்ரிக் மியூக்கோசா இருக்குது இல்லையா, இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் COX-1ஓட வேலை. அப்போ அங்கே என்ன ஆகுது, அல்சர் ப்ரொடியூஸ் ஆகுது. COX-2 என்ன பண்ணுது, பெயின், இன்ஃப்ளமேஷன், ஃபீவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அதை இன்ஹிபிட் பண்ணால் அதெல்லாம் சரியாகிடும். நெக்ஸ்ட்டு சாலிசிலேட்ஸ் பார்க்க போகிறோம். இதனோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் அனல்ஜெசிக்னா என்ன சொன்னேன், பெயின் ரிலீஃப் பண்ணக்கூடிய ட்ரக். ஆன்டிபைரட்டிக்னா என்ன, டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்காகவும் யூஸ் ஆகுது, ஆன்டி ருமேட்டிக் ட்ரக்ஸாகவும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதனோட இந்த பேராசிட்டமால் சொன்னோம் இல்லையா. இப்போ பேராசிட்டமால் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட மெயின் யூசஸ் அனல்ஜெசிக், ஆன்டிபைரட்டிக், புவர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் தான் இதுக்கு இருக்கும்.
அட்வர்ஸ் எஃபெக்டில் இதனோட மெயின் யூசஸ் ஸ்கின் ரேஷஸ், நாசியா, ஹெப்படோடாக்சிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரே டைமில் ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டாலும், அதிகப்படியான டோஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கொஞ்ச நாளாக நம்ம கம்மியான டோஸ்லேயே கொஞ்ச நாள் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாவும் இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஹெப்படோடாக்சிசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான டோஸ் ஒரே டைமில் எடுத்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் COX-2 இன்ஹிபிட்டாரில் டைக்ளோஃபினாக் பார்க்க போகிறோம். ப்ரிஃபரன்ஷியல் COX-2 இன்ஹிபிட்டார்னா நான் சொன்னேன், COX-2 தான் அதிகமாக இன்ஹிபிட் பண்ணும் COX-1 விட. இதுக்கு எக்ஸாம்பிள் டைக்ளோஃபினாக். இது என்னென்ன பண்ணும் அப்படின்னா, அனல்ஜெசிக், ஆன்டிபைரட்டிக், பொட்டன்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இதில் இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதால எதுக்கு யூஸ் ஆகும் இது அப்படின்னா, ஆர்த்ரைட்டிஸ்க்கெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன சொன்னேன், இன்ஃப்ளமேஷன், ஜாயின்ஸில் வரக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன். இதை இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசியாக நம்மளுக்கு ITIS அப்படின்னு முடிஞ்சால் இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதில் என்ன முடியுது, ITIS அப்படின்னு வந்தாவே இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இது எல்லாத்துக்குமே இந்த ட்ரக்கு டைக்ளோஃபினாக் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் பொட்டண்ட்டாக இருக்குது. அதிகமாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அனல்ஜெசிக், ஆன்டிபைரட்டிக் ஆக்ஷனை விட இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் தான் அதிகமாக இருக்குமே. அதனால தான் இதை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டார். செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டாரில் என்ன வரும் அப்படின்னா, செலிகாக்சிப். இது என்ன பண்ணும், COX-2 மட்டும்தான் இன்ஹிபிட் பண்ணும். இதனோட மெயின் யூசஸ் ஆன்டி அனல்ஜெசிக், ஆன்டிபைரட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட். இதனோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கிட்னியில் எடிமாவை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய இந்த கேர்டியோவாஸ்குலர் டிசீஸ்லாம் இருக்குது இல்லையா, இதுக்கான ரிஸ்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா இப்போ COX-2 ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரோஸ்டோக்ளைன் என்னென்ன பண்ணும், பெயின், ஃபீவர், இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணும். பிளேட்லெட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ நம்ம COX-2 இன்ஹிபிட் பண்ணிட்டோன்னா பிளேட்லெட் ஆக்ஷன் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிளட் கிளாட்டை ஃபார்ம் பண்ணுது. பிளட் கிளாட் நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கேர்டியோவாஸ்குலர் டிசீஸ்லாம் வருது. சரியா? Thank you.